நிறைய பேர் நாமினேஷன் லிஸ்ட்டு கேட்டுட்ருந்தீங்க. இப்போ தான் நாமினேஷன் லிஸ்ட்டு கிடச்சிருக்கு. யாரெல்லாங்கிறத சொல்லிடுறேன். சுபி இந்த வாட்டி நாமினேஷனில் வந்திருக்காங்க. அரோரா வந்திருக்காங்க. ஸோ அரோரா டெஃபினட்டாக போயிடுவாங்க. சுபி ஆல்ரெடி ஒரு வாட்டி நாமினேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் சாண்ட்ரா வந்திருக்காங்க, திவ்யா வந்திருக்காங்க. 2 பேர் வருவாங்கன்னு நான் ஷுவராக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அப்புறம் வியானா வந்திருக்காங்க, பாரு வந்திருக்காங்க. அவங்க எல்லா வீக்குமே நாமினேஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கனி வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கனி நாமினேஷன் வந்திருக்காங்க. இந்த வாட்டி தெரியும் கனிக்கு என்ன மாதிரி ஒரு ஓட் பேஸ் இருக்குது, குக்வித் கோமாளி ஓட் பேஸா இல்லைனா அப்போ இதில் கிடைக்கிற ஓட் பேஸா என்னங்கிறது தெரிஞ்சிடும். விக்ரம் வந்து நாமினேஷனில் வந்திருக்காரு. அப்புறம் ரம்யா தெரிஞ்சது தான். திவாகரனா இல்லாத நாமினேஷனே கிடையாது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து நாமினேஷன் வந்திருக்காங்க. அண்ட் சபரி வந்து கேப்டனாக இருக்கார். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க யார் கேப்டனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. அது வந்து சபரி தான். ஆனால் எனக்கு வந்து சாண்ட்ரா எப்படி நாமினேஷனில் வந்தாங்க, பிரஜன் நாமினேஷனில் வரலங்கிறது தெரியல. மேபி பிரஜனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சாண்ட்ரா வந்து இந்த இது பண்ணதுனால சாண்ட்ராக்கு நிறையா கிளாப்ஸும் வந்துச்சு. ஸோ சாண்ட்ரா எவிக்ட் ஆக மாட்டாங்கன்னு அவங்க 2 பேத்துக்குள்ளே பேசியிருந்திருப்பாங்க. ஸோ சாண்ட்ரா வந்து பிரஜனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்துருக்காங்க. இதை வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு ரீசனாக வச்சு எல்லாரும் அடுத்த வீக் நாமினேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க குரூப்பாக ப்ளே பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ப்ளே பண்ணுறாங்கன்னு ஷுவராக சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த டாஸ்கில் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணது சாண்ட்ரா. ஸோ ஐடியலாக வந்து சாண்ட்ராக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிருக்கணும். பட் அவங்க வந்து ப்ரெசென்ட் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. ஸோ அதை வச்சு ஒரு சண்டை வரலாம். சபரி கேப்டன் ஆகிட்டாரு. நம்ம ப்ரமோ பார்த்தோம், 2 பேரும் மாறி அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ கடைசியில் சபரி தான் வின் ஆயிருக்காரு. அது வந்து ஒரு மாதிரி ஃபிசிக்கல் டாஸ்க் மாதிரி வச்சிருக்கும் போதே தெரிஞ்சது அவங்க வந்து சபரிக்கு ஃபேவராக தான் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.